கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது எக்காலங்கள் ஊதுறத ஆரம்பிக்க போறோம். அப்போது அந்த 7 தூதர்களும் எக்காலம் ஊத தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள் முதல்ல செய்தியை முடிச்சோம். இப்போது எக்காலங்கள் ஊத போறாங்க. இதுல முதல் 4 எக்காலங்களும் இப்ப நம்ம பார்க்க போறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரையிலையும் 4 எக்காலங்கள் ஊதப்படுது. இதுல முதலாம் எக்காலம், 7ஆம் வசனத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது அக்கினி கலந்த கல்மழையும் இரத்தம் கலந்த கல்மழையும் அக்கினியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. கவனிங்க, இரத்தம் கலந்த கல்மழையும் அக்கினியும் பூமியிலே கொட்டப்பட்டதுன்னா இந்த விஷயங்கள் முழு உலகத்திலே நடக்கிறது. நம்முடைய தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ ஆசியாவிலேயோ மட்டுமல்ல, முழு உலகத்திலே. இது முழு உலகமும் கொட்டப்படுமா இல்ல ஒரு பகுதியில கொட்டப்படுமான்னு நமக்கு தெரியாது. ஆனா அந்த முதலாம் தூதன் எக்காலம் ஊதற்குன அடையாளம் என்னன்னா, இரத்தம் கலந்த கல்மழையும் அக்கினியும் பூமியிலே கொட்டப்படுதுன்னா, இந்த ஒரு சில வருஷத்துக்கு முன்னதாக வட இந்தியாவில மழை காலங்களிலே மேகம் கிழிந்ததுன்னு ஒரு செய்தி வரும். அப்போ போன வருஷத்துல சென்னை சேர்ந்த நம்முடைய அருமையான சகோதரர் ஒருவர் வட இந்தியாவுக்கு போயிருந்தார். அப்ப அவர் சொன்னார், சிஸ்டர், இந்த மேகம் கிளியறத நான் பார்த்தேன், அப்படியே தண்ணி கொட்டி எல்லாத்தையும் இழுத்துட்டே போகுது அப்படின்னு சொன்னார். தண்ணி அப்படியே வானத்திலிருந்து அந்த கம்மாயில மதக திறகிறது போல தண்ணி வந்து பக்கத்துல இந்த காரு வாகனம் மனசு எல்லாம் அடிச்சுட்டே போகுது அப்படின்னு சொன்னான். இப்போதான் நமக்கு ஆதியாகமத்துல 6ஆம் அதிகாரத்துல நோவாவுடைய காலத்துல மழை பெய்யும் போது வானத்தின் மதகுகள் திறக்கப்பட்டது, பூமியின் ஊற்றுக்கண்கள் திறக்கப்பட்டது. அப்ப இது அன்னைக்கு நடந்திருக்குது. வானத்தின் மதகுகள் திறக்கப்பட்டு தண்ணி அப்படி கொட்டிச்சுது. அதே போல முதலாம் எக்காலம் ஓதப்படும் போது இரத்தம் கலந்த கல்மழையும் அக்கினியும். யோசிச்சு பாருங்க, கல்மழைங்கிறது எகிப்தில கர்த்தர் ஜனங்களை வாதிக்கும் போது, மோசையின் மூலமாக வாதிக்கும் போது ஒரு வாதை கல்மழை அப்படின்னா கல்லுகளா மழை கொட்டும். நம்முடைய இடங்களில் சில மெத்தில் அப்படி மழை பெய்யும், இந்த பனிக்கட்டியா விழும். பிள்ளையெல்லாம் ஓடி போய் எடுத்து அதை பாட்டில் போட்டு வைப்பாங்க. கொஞ்ச நேரத்துல அது உருவி போயிடும். ஆனா இது அக்கினி கலந்த கல்மழை, ரத்தம் கலந்த கல்மழை. அப்படின்னா அந்த கல்லுல உள்ள மழையில ரத்தம் மிக்ஸ் பண்ணி இருக்கும். அதோட கூட அக்கினி. பாருங்க, இந்த அக்கினி என்பது நியாய தீர்ப்பை குறிக்கும். அக்கினி என்பது நியாய தீர்ப்பு. அந்த கடைசி நாட்களில் எல்லா காரியத்திலையும் அக்கினி மிக்ஸ் பண்ணி தான் வரும். இந்த எக்காலத்துல கூட பாருங்க அக்கினி. அப்ப அக்கினியும் இரத்தம் கலந்த கல்மழையும் பூமியிலே கொட்டப்பட்டது. அது எவ்வளவு நாள் இருந்ததுன்னு தெரியாது. ஒவ்வொரு குறிப்பிட்ட காலங்கள் தான் இருக்கும். அதுல இருந்து ஆரம்பிச்சதுல இருந்து காலமெல்லாம் கொட்டிட்டு இருக்காது. கர்த்தர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் வச்சிருப்பாரு. இப்ப எகிப்துல மோசையினால வாதைக்கு வந்த போது கொஞ்ச நேரம் தண்ணி ரத்தம் மாறினது கொஞ்ச நேரம், அப்புறம் தவளை கொஞ்ச நாள், அப்புறம் வண்டு கொஞ்ச நாள், இப்படி இருந்தது இல்ல. அது போல இது ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கும். இதுக்கு எந்த விளக்கமும் தேவை கிடையாது. அது அப்படியே தான் நடக்கும் இந்த காரியங்கள். அப்போ இரத்தம் கலந்த கல்மழையும் அக்கினியும் பூமியிலே கொட்டப்பட்டது. அதனால் மரங்களில் 1/3 பங்கு வெந்து போயிட்டு, பசும் புல்லெல்லாம் எரிந்து போயிட்டு. அப்படின்னா அந்த அக்கினி கலந்த கல்மழையும் இரத்தம் கலந்த கல்மழையும் அக்கினியும் கொட்டப்பட்ட சமயத்துல அந்த ஏரியாவுல உள்ள மரங்கள் எல்லாம் வெந்து போச்சுதான். வெந்து போச்சுன்னா என்னன்னா திருப்பி தடுக்கவே செய்யாது. இப்போ போன வருஷத்துல அமெரிக்காவில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ்ல அந்த காட்டு தீ பரவி வாரக்கணக்கா எரிஞ்சுட்டு இருந்தோன்னு நியூஸ் வந்தது. அப்ப நான் உடனே இதை வச்சு ஆராய்ச்சி பார்த்தேன், இதா இருக்குமோ, முதலாம் தூதன் எக்காலம் ஊதிட்டாரோ அப்படின்னு. அப்படி பார்த்தாக அந்த முத்திரைகள் உடைக்கப்பட்டதுக்கான சம்பவங்கள் நடக்கலையே. முத்திரை உடைக்கப்பட்ட பிறகுதானே எக்காலங்கள் ஊதப்படும். அதனால அது அதா இருக்காதுன்னு நான் நினைச்சிட்டேன். ஏன்னா மரங்கள் நேரோலம் எரிஞ்சதுன்னு நியூஸ் ரொம்ப பிரபலமா வந்தது. தேவ ஜனங்கள் உலக செய்தியை படிக்க வேணும், உலக செய்திகளை கவனிக்க வேணும். அப்புறம் வாரத்துல ஒரு முறை இந்த ட்ரூ லைட் கிறிஸ்டியன் சேனல் ஒரு சேனல்ல கிறிஸ்தவ செய்திகள், உலக கிறிஸ்தவ செய்திகள் வருது. அதை கட்டாயம் இங்க கவனிக்கணும். ஏன்னா இந்த நேரம் நம்ம எல்லா காரியங்களையும் கவனிக்க வேண்டிய நேரம்.
அது அது இதை கவனிச்சு செய்திகளோட வசனத்தை ஒத்து பார்க்க வேணும். அப்ப இதா இருக்குமோன்னு நானும் ரொம்ப அதை யோசித்தேன். இந்த மரங்கள் எல்லாம் எரிஞ்சுக்கிட்டே இருக்குன்னு சொன்னாங்களே, அதுக்கு பிறகு உள்ள காரியம் நடக்குதா அப்படின்னு. ஏன்னா இதுவரையிலையும் நான் எங்கேயுமே ரத்தம் கலந்த கல்மழை உலகத்துல பெஞ்சது போல கேள்விப்படலை. இப்பதான் நமக்கு ஒரு வேர்ல்டு நியூஸ் எல்லாம் வருது இல்ல, முதலாம் எக்காலம் ஊதப்பட்டதுக்கு அடையாளமே ரத்தம் கலந்த கல்மழை, அதோட அக்கினி ஊற்றப்படுது, கொட்டப்படுது. அதனால் மரங்களில் 1/3 வெந்து போச்சுன்னா பாருங்க, சில கடத்துல இப்படி மரத்துல தீ விடும் போது உள்ள வேகம் அது வெளியே வந்துடும், உள்ள எரியாது வெளியே எரியும் அப்படின்னு டோட்டலா பட்டு போச்சுன்னு அர்த்தம். அப்ப மரங்களில் 1/3 வெந்து போயிட்டு பசும் புல்லெல்லாம் எரிந்து போயிட்டு, எல்லா புல்லும் எரிந்து போச்சு. இப்ப புல்லு எரிஞ்சு போச்சுன்னா புல்லுதான் ஆடு மாடுக்கு ஆகாரம். புல்லு இல்லாம இருந்தா ஆடு மாடு வளர்க்க முடியாது. மரம் இல்லாம இருந்தா ஆக்சிஜன் கிடைக்காது. அப்ப அதுல இருந்து கொடுமையின் காலங்கள், வேதனையின் காலங்கள்னு அர்த்தம். ஆனா இன்னும் அது ஆரம்பிக்கல, பயப்படாதுங்க. நாம எல்லா செய்தியிலையும் பார்த்து போது அதான் இருக்குமோ, வேதத்தை ஒத்து பார்க்க வேணும். வேதத்தின்படி நடந்தாதான் நாம் அதை நம்ப வேணும், வசனத்தின்படி நடந்தாதான் நம்ப வேணும். இயேசு கிறிஸ்து முதலாவது வருகிறதுக்கு சில அடையாளங்கள் கொடுக்கப்பட்டது. யோவான் சொல்லும் போது, என்னை ஞானஸ்நானம் கொடுக்கிறதுக்கு அனுப்பினவர் பரிசுத்த ஆவியானவர் வந்து யாரு மேல் இறங்குகிறாரோ அவர் தான் ஜலத்தினாலும் அக்கனினாலும் பரிசுத்த ஆவியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார் எனக்கு சொல்லியிருந்தான்னு சொல்றாரு. அப்புறம் இன்னொரு அடையாளம் என்ன, கன்னிகை கற்பவதி ஆவா. கன்னிகை அப்படிப்பட்ட அடையாளங்கள் வச்சுதான் அன்னைக்குள்ள ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பார்த்தாங்க. அதே போல இன்றைக்கும் கர்த்தருடைய வருகை, இயேசு சபை எடுத்துக்கொள்ளப்படுறது எல்லாவற்றையும் மக்கள் ஆராய்ச்சிட்டே இருக்கிறாங்க. அப்படி ஆராயும் போது இந்த சம்பவம் நடக்கிறத நம்ம பார்த்துட்டோம்னா, முதலாம் எக்காலம் ஊதியாச்சு நம்ம அர்த்தம் பண்ணணும். அல்லேலூயா. 6 எக்காலமா ஊதி முடிக்கிறதுக்கு முன்னாடி 7ஆம் எக்காலம் ஊதப்படாது. எனவே முதலாம் எக்காலம் என்ன ஊதப்படல. காரணம், எந்த இடத்துலயுமே வானத்தில இருந்து ரத்தத்தோடு கல்மழை விழுந்துச்சது, அக்கினி கொட்டுச்சுதுன்னு நம்ம பார்க்கல. அங்கங்க சின்ன சின்ன காரியங்கள் நடக்குது. இது மரங்களில் 1/3 முழு உலகத்திலையும் உள்ள மரத்துல 1/3. உலகம் எவ்வளவு பெரிய பூமி கர்த்தர் நமக்கு உண்டாக்கி கொடுத்திருக்கிறாரு. இந்த பூமி எவ்வளவு பெரிய பூமி, எவ்வளவு காடுகள், எவ்வளவு மரங்கள். மனுஷ குடியிருப்பை விடவும் சும்மா கிடக்கிற ஏரியா தான் நிறைய போல இருக்கு பார்க்கும் போது. ஆனா அந்த காரியங்கள் இன்னும் நடக்கல. ஆனா நாம் என்ன செய்யணும்னா அதற்காக ஆயத்தமாய் கொண்டே இருந்து நம்ம அந்த அப்படிப்பட்ட காரியங்களுக்காக நாம் ஆயத்தமாக வேணும். இப்போது 2ஆம் தூதன் எக்காலம் ஓதுகிறான். 2ஆம் தூதன் எக்காலம் ஓதும் போது என்ன நடக்குன்னா, அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன்றது ஒன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது. நமக்கு தெரியும், நம்முடைய பூமியில 4ஆ வச்சு 3 பங்கு கடல், 1 பங்கு தான் பூமி. முழு உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளா இருந்தாலும், குடியிருக்கிற எல்லா நாடுகளும் உலகத்துல 4ல 1 பங்கு தான், 3 பங்கு கடல். கடல்னு சொன்னா ஏகப்பட்ட இடம். இப்ப நம்ம இங்க இருந்து நம்ம கன்னியாகுமரி இருந்து டெல்லிக்கு வரையிலையும் ரோட்ல போறோம்னு வச்சுடுங்க, எத்தனை கிலோமீட்டர் எவ்வளவு தூரம் இருக்கும். இதை விடும் அதிகமான தூரங்கள் கடலா நிறைஞ்சிருக்குது. கடல்ல ஏகப்பட்ட ஆழமான ஆழங்கள். கடல்ல 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் ஆழம்னு சொல்றாங்க. கடலுக்குள்ளே பனிமலைகள் இருக்குன்னு சொல்றாங்க. பெரிய ஒரு ஜீவராசிகள் கடல்ல வாழுது. ஆனா இந்த 2ஆம் தூதன் எக்காலம் ஓதும் போது என்ன நடக்குமா, பெரிய அக்னியால் எரிகிற பெரிய மலையை போடுறது ஒன்று சமுத்திரத்திலே போடப்படும். கடல்ல ஒரு பெரிய எரிமலைன்னு சொல்லலாம், அக்னி மலை வந்து விழுது. அது விழுந்த உடனே என்ன நடக்குது, கடல்களில் 3/4 தண்ணி ரத்தமா மாறுது. அது எத்தனை கடலும் தெரியாது. கருங்கடல், சமுத்திரம், பசிபிக் பெருங்கடல், அரபிக் கடல் எல்லாம் நம்ம ஏரியாவிலேயே இருக்கு, தமிழ்நாட்டிலே. இப்ப இப்படி இந்த கடல் எங்க நாட்டுல எல்லாம் கடல் இருக்குது, எல்லா நாட்டிலையும் கடல் இருக்குது. பெரும்பாலும் அத்தனைய கடலிலையும் தண்ணியில 3/1 ரத்தமாக மாறும். அப்படி நம்ம ஒரு செய்தியுமே கேள்விப்படல இதுவரையிலேயே. சமுத்திரத்தில் உள்ள ஜீவராசிகளில் 3/1 செத்து போயிடும். மீனா இருந்தாலும் சரி, முதலையா இருந்தாலும் சரி, எல்லா வகையிலையும் 3/1 சாகும்.
சாகிறது என்ன செய்யும்? அந்தந்த இடத்துல வந்து கரையில ஒதுங்கும். இப்ப ஏதோ ஒண்ணு கடையில ஒதுங்கலாம் பேசிக்கிறாங்க, திமிங்கல வருதுன்னு. அப்படி கிடையாது. முழு சமுத்திரத்திலயும் உள்ள ஜீவ ராசிகளில 1/3 செத்து கரையில ஒதுங்குதுன்னா அது பெரிய ரிமார்க்கபிளா பேசப்படும், பெரிய ஆச்சரியமாக பேசப்படும். அப்படிப்பட்ட ஒரு செய்தி நாம இன்னும் கேள்விப்படல. அது போல கப்பல்களில் 1/3 சேதமாயிற்று. கடல்களில நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கப்பல்கள் இருக்குது. கடல்ல கடற்கொள்ளைகள் இருக்காங்க, கடல்ல பிசினஸ் நடக்குது, மீன் பிடிக்கிறாங்க, என்னெல்லாமோ கடற்படை இருக்குது, ஒவ்வொரு நாட்டுக்கும் எல்லாமே இருக்குது. அவ்வளவு பேருக்கும் கப்பல் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த அத்தனை கப்பல்லையும் 1/3 இப்ப உதாரணமா 1000 கப்பல்னு சொன்னா 330 கப்பல் சேதமாயிற்று. 1000 கப்பல் இல்ல, ஆயிரக்கணக்கான கப்பல் இருக்குது கடல்ல. அப்ப 330 கப்பல் உடஞ்சு போச்சு, வீணா போச்சு, நம்ம எங்க செய்தி கேள்விப்படுறோமா? இல்ல. எனவே 2ஆம் தூதனின் எக்காலம் ஊதல்ல. அதனால நம்ம தாராளமா இருந்து போனவங்க கிடையாது, நம்முடைய முடிவு நமக்கு தெரியாது. ஆனா கர்த்தருடைய வருகையில எக்காலங்கள் ஊதப்படும் போது 2ஆம் தூதன் எக்காலம் ஊதுற சமயத்துல அந்த பெரிய மலை போன்றது ஒன்று சமுத்திரத்திலே விழுந்து சமுத்திரத்து ஜீவ ராசிகளில் 1/3 செத்து போகும். சமுத்திரம் இரத்தமாக மாறும். கப்பல்களில் 1/3 சேதமாகும். அப்படிப்பட்ட பெரிய தீமைகள் நடக்கும். ஒட்டுமொத்தத்துல இந்த காலங்களில மக்கள் குடியிருக்கவே முடியாது. நாட்டுல இல்ல உலகத்துல அதற்கான ஆயத்தங்கள் அங்கங்கே இப்பதான் யுத்தத்தின் மூலமாகவும் விபத்துகளின் மூலமாகவும் செய்தி கேள்விப்பட்டுட்டே தான் இருக்கிறோம். ஆனா எக்காலங்கள் ஊதப்படும் போது இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும். எனவே 2ஆம் எக்காலம் இன்னும் ஊதப்படவில்லை. அடுத்தபடியாக 3ஆம் தூதன் எக்காலம் ஊதுகிறான். நான் முதல்ல சொன்னது போல இந்த எக்காலங்கள் ஊதுகிறது வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனத்துக்குள்ளால முதல் 4 எக்காலம் இருக்குது. இப்ப முதல் 2 எக்காலங்களையும் பார்த்துட்டோம். இப்போது 3ஆம் தூதன் எக்காலம் ஓதும் போது என்ன நடக்கும்னா, ஒரு பெரிய நட்சத்திரம் தீவட்டியை போல எரிந்து பூமியிலே விழுந்தது. தீவட்டினா விளக்குன்னு அர்த்தம். அதாவது ஒரு தீப்பந்தம் போல ஒரு நட்சத்திரம் கீழே விழுதுன்னு அர்த்தம். அதான் தீப்பந்தத்தை போல ஒரு நட்சத்திரம் கீழே விழுது. அது ஆறுகளில் 1/3 மேலும் நீரூற்றுகளில் 1/3 மேலும் விழுந்தது. அவைகளால் அந்த நட்சத்திரத்துக்கு எட்டி என்று எட்டினா கசப்புன்னு அர்த்தம். எனவே தண்ணீர் எட்டியை போல கசப்பாயிற்று. அந்த கசப்பான தண்ணியினால் மனுஷரில் அநேகர் செத்தார்கள். எவ்வளவு பேரும் கிடையாது. இப்ப முதலாவது எக்காலம் ஊதும் போது அந்த அக்கினி கலந்த ரத்தம் கலந்த கல்மலையிலேயும் அக்கினியினாலேயும் ஜனத்தில் 1/3 செத்தாங்க. முதலாவது முத்திரை உடைக்கப்படும் போது ஜனத்தில் 1/4 செத்தாங்க. நான் ஒரு செய்தியில ஜனங்கள் எப்படி மொத்தம் அழியறாங்கன்னு பார்ப்போம் நாம. அப்ப ஏற்கனவே 1/4 அழிஞ்சிட்டாங்க, செத்துட்டாங்க. இப்போது இருந்ததுல 1/3 செத்துட்டாங்க. இப்போ அடுத்து என்னன்னாக்க அந்த தண்ணியுடைய கசப்புனால அதான் இப்போது சாகுறாங்க. எட்டினா கசப்புன்னு அர்த்தம். தீவட்டியை போல எரிஞ்சு விழுதுனாக்க சூத்திரம் இது நெருப்பு போல ஒரு நட்சத்திரம் வந்து விழுதுன்னு அர்த்தம். சிலர் அதெல்லாம் யோசிப்பாங்க. நமக்கு தெரிஞ்சபடி செயற்கை கோள்களே பல 100 நம்ம தலைக்கு மேல சுத்துது. இப்போ ஒரு சம்பவம் ஞாபகம் வரும் பாருங்க. நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது 1981 நினைக்கிறேன், ஸ்கைலாப் என்று ஒரு செயற்கைக்கோள் பூமியில விழுகிறதாக ஒரு செய்தி வந்தது. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு தெரியல. அப்ப நான் குன்னூர்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போது அந்த ஸ்கைலாப் அது சேலில இருந்து வருது. சேலில இருந்து வரும்போது அது எங்க விழும் அப்படின்னு அப்படியே போட்டு கடைசி ஃபைனலா நாங்க இருந்த ஒரு மலை, அண்டர்பால்ங்கிற ஒரு மலையில தான் நாங்க இருந்தோம். அந்த மலையில விழுதுன்னு டயக்ராம் போட்டுட்டாங்க நியூஸ் பேப்பர்ல. இப்ப நாங்க வெளியே போயிட்டு வரும்போது, மார்க்கெட்டு போயிட்டு வரும்போது அந்த பெட்ஃபோர்டுன்னு சொல்ல இடத்துல அந்த ஆட்கள் எல்லாம் உட்காந்து, ஐயோ பாவம் அண்டர்பால் பிள்ளைங்க, நான் ராத்திரிக்குள்ளால ஸ்கைலாப் அவ்வளோ போகுது, எல்லாம் சாக போகுது அப்படி பேசிக்கிறாங்க எங்க காது கேட்க. அந்த நாட்களில திருமணத்துக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணியிருந்த எல்லாம் கல்யாணத்தை பண்ணிட்டாங்க. ஆடு மாடு கோழி விட்டுருந்தவங்க எல்லாரும் வெட்டி சாப்பிட்டாங்க. அநேகர் பெட்டி படுக்கை எடுத்துட்டு கீழே வந்துட்டாங்க. மலையை விட நீலகிரியை விட்டு குன்னூரை விட்டு கீழே வந்துட்டாங்க. ஆனால நாங்க அதுல இருக்கோம். அப்ப பாருங்க, எங்களுக்கு டெய்லி பிரேயர் வரும்.
அப்ப நானு இருக்கிற இடத்துல எல்லாம் பிள்ளைகளுக்கு ரட்சிப்பை பெற்று சொல்றது வழக்கம். அன்றைக்கு சாயங்காலத்துல, டேட் எனக்கு ஞாபகம் இல்லை, அன்றைக்கு சாயங்காலத்துல நாங்க கூடி ப்ரேயர் பண்றோம். ப்ரேயர் பண்ணும்போது நாங்க என்ன செய்யறோம்னா, அது நாங்க இருந்தது ஓட்டு கட்டடம். அப்ப நான் பிள்ளைகிட்ட சொல்லுவேன், ஏசப்பாவுக்கு அனுமதி இல்லாம இருந்தா ஸ்கைலாப் நம்முடைய பில்டிங் மேல விழுந்தா கூட ஏசப்பா தூக்கி அப்படியே வைக்க முடியும். இல்லாம இருந்தா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏசப்பாட்ட பிறகு ரெடியா இருப்போம். அன்னைக்கு பிள்ளைகளுக்கு பாவ உணர்வு, அழுது சோம்பண்டி பரிசுத்தாவில நிறைஞ்சி ஒரு எழுப்புதலே வந்து போச்சு. அப்போ என்னுடைய ரூமுக்கு நான் எப்போதுமே கதவை பூட்டி தான் தூங்குறது. பிள்ளை எனக்கு, டீச்சர் நீங்க எங்களோட தூங்குங்க அப்படின்னு சொல்றதுக்கு நான் அன்னைக்கு என்ன செஞ்சுட்டேன்னா, என்னுடைய ரூம்ல பிள்ளைகளுக்கு எனக்கு உள்ள கதை போட்டல, திறந்தே போட்டுட்டே இருக்கேன். நான் ப்ரேயர் முடிச்சு வீட்டுல வந்த உடனே ராம்ஜலான்னு ஒரு பிள்ளை, ஒரு கூர்கா பிள்ளை, எங்க ஹோம்ல படிச்சவன் வந்து ஜன்னல் ஓரத்துல, என் கதவு ஓரத்துல அப்படியே நிக்கிறான். என்ன ராம்ஜலா என்னன்னு கேட்டேன். உடனே அவன் பக்கத்துல வந்து சொல்லுவான், டீச்சர் ஸ்கைலாப் கடல்ல விழுது அப்படின்னு. அப்போ விடிய காலம், இப்ப நைட்டு 9 மணி நினைச்சிடுங்க, 8:30 மணி 9 மணி இருக்கும். அப்ப காலையில தான் ஸ்கைல பொழுகிறது போல எல்லாம் உலகமே செய்தியை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இவன் அப்படி சொன்னா, டீச்சர் ஸ்கைலாப் கடல்ல உள்ளது. நான் ஏன்னு கேட்டேன். அவ சொன்னா, டீச்சர் நம்ம எல்லாரும் இந்த பழங்காலம் ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தோம். ஏசப்பா ஒரு சிங்காசனத்துல உட்கார்ந்து இருந்தாங்க, ஸ்கைலாப் அப்படி வந்துகிட்டே இருந்தது, இங்க கடல் இறைஞ்சிட்டு இருந்தது, எங்க வர வேண்டிய ஸ்கைலாப்ப ஏசப்பா இப்படி கை காட்டினாங்க, கடல்ல விழுந்தது, கடல் பொங்கி எழும்பிச்சு டீச்சர் அப்படின்னா. நான் சரி நீ போய் படுத்துக்கன்னு சொல்லிட்டு காலையில ஒரு 7 மணிக்கு என்னுடைய டியூட்டி விஷயமா நான் ஆபீஸ் பக்கம் வரும்போது நியூஸ் ஸ்கைலாப் கடல்ல விழுந்தது அப்படின்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும் போது நாம தெய்வ பக்தி உள்ளவங்களா கர்த்தருக்கு பயந்திருந்தா கர்த்தர் நமக்கு காட்ட முடியும். காட்டாம இருந்தாலும் நமக்கு பயப்படே இல்லை. நம்ம சொன்னது போல நம்ம பில்டிங்கு மேல விழுந்தாலும் கர்த்தர் தூக்கி அங்க வைக்க முடியும், சேர்ந்து விழுந்தாலும் சேர்ந்து ஏசப்பாட்ட போயிருவோம். அப்படிப்பட்ட தைரியத்தை நம்ம பிள்ளைகளை வச்சிருந்தோம். இது போல இந்த 3ஆம் தூதன் எக்காலம் ஊதும் போது பெரிய ஒரு 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 8 என்ற பெயர் உள்ள ஒரு பெரிய நெருப்பு நட்சத்திரம் வந்து பூமியிலே விழுது. அதனால சமுத்திரத்தில் நீரூற்றுகளிலும் ஆறுகளிலும் 3 பங்கு சேதமாயிற்று. அப்ப நீரூற்றுன்னு சொல்லு பாருங்க, நம்முடைய எல்லா நதிகளும் மலையிலேயும் தான் உற்பத்தி ஆகுது. அதான் நீரூற்றுங்கிறது. ஆறு எல்லா தேசத்திலையும் ஓடுகிற ஆறு, நம்ம இந்தியாவில மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, முழு தேசத்திலேயும் ஓடுகிற எல்லா ஆறுகளில் 3 பங்கு, எல்லா நீரூற்றுகளிலும் 3 பங்கு சேதமாகுது. இது 3ஆம் தூதனுடைய எக்கால சத்தத்தின் நாட்கள் நடக்கிற காரியம். அது இன்னும் நடக்கல. அடுத்து இப்போது நாம 4ஆம் எக்காலத்தை பார்க்க போறோம். 4ஆம் தூதன் எக்காலம் ஊதும் போது, இந்த 4ஆம் தூதன் எக்காலம் ஊதும் போது என்ன நடக்கும்னா, சூரியனில் 1/3 பங்கு, சந்திரனில் 1/3 பங்கு, நட்சத்திரங்களில் 1/3 பங்கு இருள் அடைச்சிடும். அந்த இப்ப பாருங்க, பகல் நேரமானா சூரியனில 3/1 பங்கு டார்க் ஆயிடும், வெளிச்சம் கொடுக்காது. ராத்திரி சந்திரன் வரும், அந்த சந்திரன்ல 3/1 பங்கு டார்க் ஆயிரும், வெளிச்சம் கொடாது, பௌர்ணமி நிலவா இருந்தாலும். நட்சத்திரங்களில 3/1 பங்கு ஒளி கொடாது. ஏன் 4ஆம் தூதன் எக்காலம் ஊதுது போது அப்படி நடந்துன்னா நான் யோசித்து பார்த்தேன். அப்போ கர்த்தர் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல சிருஷ்டிக்கும் போது சந்திர சூரிய நட்சத்திரங்களை 4ஆம் நாள் தான் உண்டாக்குனார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4ஆவது நாள் தான் சந்திர சூரிய நட்சத்திரங்கள் உண்டாக்கப்பட்டது. எனவே எக்காலம் ஊதும் போதும் 4ஆம் தூதன் எக்காலம் ஊதும் போது சூரியனில் 1/3 பங்கு இருட்டா இருக்குது, சந்திரனில் 1/3 பங்கு இருட்டா இருக்குது, நட்சத்திரங்களில் 1/3 பங்கு ஒளி கூடல. பகலிலேயும் ஒளி கூடாது, இரவுலையும் ஒளி கூடாது. அது எவ்வளவு காலம் அப்படி இருக்குமோ நமக்கு தெரியாது. நான் முதல்ல சொன்னது போல அது ஒளி கூடாம இருக்க ஆரம்பிச்சதுல இருந்து லைஃப் லாங் கடைசி வரையிலையும் அப்படி இருக்காது. ஒரு குறிப்பிட்ட காலம், இந்த எகிப்திலே வாதைகள் வந்தது போல கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட காலம் அப்படி வச்சார். இப்போது நாம 4 எக்காலங்கள் ஊதுறதா பார்த்திருக்கிறோம். 4 எக்காலத்திலையும் என்னென்ன நடந்ததுன்னா தெளிவா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுக்கு பிறகு இந்த 8ஆம் அதிகாரம் முடியும் போது ஒரு வசனம் வருது பாருங்க. அப்போ பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியில் பறந்து வர கண்டேன். அவன் இனிமேல் எக்காலம் ஊத போகிற 3 தூதர்களின் எக்கால சத்தத்தின் நாட்களிலே பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். வேதத்துல சில சம்பவங்கள் ஒரு இடத்துல வந்திருக்கும், ஒரு இடத்துல இருக்கும். இப்ப இயேசு சொல்றார், மெய்யாகவே சில விஷயத்த சொல்லும் போது மெய்யாகவே எனக்கு சொல்லுகிறேன்,
மெய்யாகவே எனக்கு சொல்லு. சில விஷயத்த உனக்கு சொல்கிறேன்னு சொல்லுவாரு, சில விஷயத்துல மெய்யாகவே எனக்கு சொல்றேன்னு சொல்லுவார். சில விஷயங்களில் மெய்யாகவே எனக்கு சொல்றேன்னு சொல்லுவார். மெய்யாகவே இரண்டாவா சொல்றேன். அதே போல ஆபிரகாம கர்த்தர் அழைச்சா சில சமயத்தில் கூப்பிடும் ஆபிரகாமேன்னு சொல்லுவார், ஏதோ அடியேன்னு சொல்லுவோம். ஆனா ஈசாக்கை பலியிடும்படியாக பலிபீடம் கட்டி ஈசாக்கை பலிபீடத்துல வச்சு அவங்க கத்தி எடுக்கும்போது ஆபிரகாமேன்னு சொல்றாரு. அவசரம் ஆபிரகாமே பிள்ளையாண்ட மேலும் செய்ய. இதே போல மனுஷரை அவர் கூப்பிடும் போதும் சில நேரங்களில ஒரு தடவை கூப்பிடுவார். சவுல் இஸ்ரவேல் தேவ ஜனங்களை துன்பப்படுத்தும்படியாக, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை, உயிர்த்தெழுந்த இயேசுவை ஆராதிக்கிற ஜனங்களை கொல்லும்படியாக, தமஸ்குல உள்ள ஜனங்களே, எருசலேமில் உள்ள ஜனங்களை எல்லாம் துன்பப்படுத்தி விட்டு தமஸ்குல உள்ள ஜனங்களையும் துன்பப்படுத்தும்படியாக பிரதான ஆசாரியரிடத்தில் அனுமதி வாங்கி கொண்டு போகும்போது நடு வழியில சவுலுக்கு தரிசனமான கர்த்தர் அவனுடைய சீரியஸ்னத்தை உணர்த்தும்படியாக சவுலே என கூப்பிட்டார். சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? அப்ப ஒரு முறை கூப்பிடுறது ஒரு அர்த்தம், 2 முறை சொல்றது இன்னொரு அர்த்தம். ஆனா இந்த நேரத்துல ஐயோ 3 முறை வருது. இதே போல இன்னொரு இடத்துல 3 முறை ஒரு வார்த்தை வரும். எங்க தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். சேனைகளின் கர்த்தர், அந்த சேராபீன்கள் தேவனை ஆராதிக்கும் போது ஒருவரை ஒருவர் பார்த்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். எந்த நிமிஷத்திலையும் பரலோகத்திலிருந்து ஆராதனை நடந்து கொண்டே இருக்குது. அல்லேலூயா. அதே போல சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று 3 முறை சொன்னது போல 5ஆம் தூதனுடைய காலம், 6ஆம் தூதனுடைய காலம், 7ஆம் தூதனுடைய காலத்தின் நாட்களில பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ ஆபத்து வரும். அப்போ அதுல நான் பார்க்கும்போது 2 ஆபத்துக்கள் விவரமா எழுதியிருக்கும். ஒரு ஆபத்து 9ஆம் அதிகாரத்தில் உள்ள வினோதமான வெட்டுக்கிளிகள், அதை நம்ம அடுத்த செய்தியில பார்ப்போம். 2வது ஆபத்து 11ஆம் அதிகாரத்தில் உள்ள 2 சாட்சிகள் வந்து அவங்க ஊழியத்தை முடிச்சுட்டு எருசலேமின் மகாநகரத்திலே வெட்டப்பட்டு அவங்க உயிரை கொடுத்து 3.5 நாளைக்கு பின்பு அவங்க உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு போகிறது பூமியின் குடிகள் எல்லாம் பார்ப்பாங்க. அதுக்கு பிறகு ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி வரும். அந்த பூமி அதிர்ச்சினால 7000 பேர் சாவாங்க. வேற எந்த இடத்துலயுமே பூமி அதிர்ச்சி வந்துட்டு தான் இருக்குது. இத்தனை பேர் சாவாங்கன்னு நமக்கு தெரியாது, ஆனா கர்த்தருக்கு தெரியும். ஆனா எந்த இடத்துல மட்டும் 7000 பேர் சாவாங்கன்னு எழுதியிருக்கு. அது வந்து 2ஆம் ஆபத்து. ஆனா 3ஆம் ஆபத்து வேதத்துல வெளிப்படையாக இல்லை. அது என்ன நம்மளுக்கு சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே இந்த செய்திகளை கவனமா கேளுங்க. இதுக்கு பக்கத்துல உள்ள செய்திகள், இதுல உள்ள செய்திகள் அப்பப்ப சிறு செய்திகளாக வரும். கவனமா கேளுங்க. நான் முதல் செய்தியில சொன்னது போல இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு சீல்டு புக்காக, ஒரு முத்திரிக்கப்பட்ட புக்காக இல்ல, ஒரு சுவிசேஷ புக்கு போல இதை கேட்கிறவர்களுக்கு புரியும்படி என் தேவன் அருள் செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.